வணக்கம். இன்னைக்கு நம்ம மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, நாங்கள் 2 பேருக்கு செய்கிற மாதிரி நான் சொல்கிறேன் பொருட்கள். ஒரு 2 பச்சை மிளகா, அது வந்து உங்களுக்கு காரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு சிலர் வந்து சில்லி பவுடர், மிளகா பொடியை ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகா வேண்டான்னா. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கொஞ்சோண்டு ஜீரகம், அப்புறம் மஞ்சள் பொடி, உப்பு, எண்ணெய், இவ்வளோதான். வந்து நான் ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயும் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூனும் 2 ஸ்பூன் விட்டுருக்குறேன். கொஞ்சோண்டு கடுகு போட்டுட்டேன், அது வெடிச்சிருச்சு. கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயத்தை வந்து கருக விட்டுறாதீங்க. கருக விட்டுட்டிங்கன்னா அது வந்து கசண்ட மாதிரி ஆயிடும். இதில் கொஞ்சோண்டு ஜீரகமும் போட்டுட்டேன். இப்போ இதில் வந்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும். வெந்தயத்தை மட்டும் கொஞ்சம் கருக விட்டுறாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. இந்த மிக்சரில் வந்து நான் வந்து இந்த மிக்சியில் வந்து நான் வந்து தயிர், கொஞ்சம் லேசாக புளிப்புள்ள தயிர், மஞ்சள் பொடி, உப்பு, அது கூட கொஞ்சம் நான் ஜீரக பொடியும் ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 பச்சை மிளகா, அந்த ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இது எவ்வளவும் சேர்த்து ஒரு சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் நான் இது கூட ஊற்றிடுறேன். என்றைக்குமே மோர் குழம்புக்கு வந்து ரொம்ப கொதிக்க வச்சிடாதீங்க. லேசாக ஒரு நுரக்கூட்டினோடனே உப்பு பார்த்துட்டு நீங்கள் இறக்கிடலாம். வேணும்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஆப்ஷனல் தான். நார்த் இந்தியனில் வந்து கடின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் வந்து அதில் வந்து பேசன், அதாவது கடலை மாவும் திக்னஸ்க்காக வேண்டி, அல்லது அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அவங்க வந்து கடலை மாவு சேர்ப்பாங்க. அதோடு கூட அவங்க வந்து சில்லி பவுடர் தான் சேர்ப்பாங்க. நம்ம வந்து பச்சை மிளகா போடுறோம். உங்களுக்கு அது வேண்டான்னா, நீங்கள் பச்சை மிளகா வேண்டான்னா நீங்கள் அதே மாதிரி சில்லி பவுடர் போட்டு செய்யலாம். இது செஞ்சு பாருங்கள், கொதிக்க விட்டுறாதீங்க. நல்ல டேஸ்டியாக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஈஸியாக செய்யலாம், ரொம்ப குயிக்காக செய்யலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.